தீபாவளிக்கு சுட்ட முறுக்குங்க. பட் ரெசிபி போஸ்ட் பண்ண ரொம்ப டிலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு இந்த சவுண்டை கேளுங்க. அதுக்கு 5 டம்ளர் அளவு நான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. நான் இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு நம்ம 2.25 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் அளவு நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பவுடர் பண்ணதை நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. லம்ப்ஸ் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போது பொட்டுக்கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து மாவு பிசைஞ்சு உருட்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2.25க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஓமம், கருப்பு எள்ளு அதெல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சதும் நம்ம மாவை எடுத்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை மாவு அது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வீடியோ வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக கூட தெளிச்சிட்டு நீங்கள் நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிழைஞ்சு சூப்பராக நம்ம முறுக்கு சுட்டுலாங்க. இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம முறுக்கை போட்டுக்கலாம். நல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் வரணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஓவர் ஹீட்டாக போட்டாலும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் முறுக்கு சுடுங்க. நல்ல இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பரான முறுக்கு ரெடி. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இல்லைங்க. நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சுட்டு சாப்பிட்ற முறுக்கோட டேஸ்ட்டே அலாதி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.